என்ன செய்தால் இறை அருள் முழுமையாக கிட்டும்? இப்போ இறை அருள் என்பதை நாம் எந்த இடத்தில் வேண்டுகிறோம்? எந்த இடத்தில் இறை அருள் முழுமையாக நமக்கு வர வேண்டும் என்று வேண்டுகிறோம் என்று ஒரு சிந்தனை செய்து பார்த்தால், ஒரு 2 இடங்களில் இறை அருளை மனிதன் நாடுகிறான். அது எந்த 2 இடங்களாக இருக்கும் என்று சொன்னால், ஒன்று நடக்க வேண்டியது நடக்காமல் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது இறை அருளை நாடுகிறான் மனிதன். இது ஒன்று. இதுல நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். நடக்க வேண்டியது, இயல்பாக நடக்க வேண்டியது நடக்கவில்லை என்றால் அங்கு இறை அருளை வேண்டுகிறான். அதேபோல நடக்கக்கூடாதது நடந்து விட்டது என்று சொன்னால் அப்பொழுதும் இறை அருளை வேண்டுகிறான். இந்த 2 இடத்துல தான் இறை அருளை மனிதன் வேண்டுவான். இரண்டுக்கும் பல்வேறு காரணங்கள், பல்வேறு உதாரணங்களை நாம் நமது வாழ்க்கையில் எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த 2க்கும் ஒவ்வொரு உதாரணம் பார்ப்போம். இப்போ ஒரு குடும்பத்திலே குழந்தைகள் இருக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு காலத்தில் திருமணம் நடைபெற வேண்டும் என்பது இது இயல்பாக நடக்க வேண்டியது. அப்படிதானே? இன்றைய சமுதாய அமைப்பின் கீழ் இயல்பாக நடக்க வேண்டியது. நீங்க ரொம்ப திருமணம் என்பது இயற்கையில் நடக்க வேண்டியதா என்று கேட்டால் அது வேற தலைப்பு, அது வேற தத்துவம். அந்த அளவுக்கு போகாதீங்க. சாதாரணமான இந்த வாழ்க்கையில் இயல்பாக ஒரு குழந்தை என்று சொன்னால் அதற்கு காலத்தால் திருமணம் நடக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா என்ன கேட்கும் சமுதாயம்? என்னங்க இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் கல்யாணம் முடிக்கலையா? நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலையா? பொம்பளை பிள்ளை எல்லாம் 24 வயசு வச்சிருந்தாலே இன்னும் இவ்வளவு நாளா வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படின்னு சமுதாயம் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன் ஏன் இவ்வளவு நாள் எங்க வீட்டுல பிறந்த பிள்ளை எங்க வீட்டுல தானே வச்சிருக்க முடியும்? ஆனால் அங்கே இந்த உலக இயல்பு என்பது ஒன்று. இயல்பு எப்படி இருக்கிறது? அது அந்த காலத்தால் அந்த திருமணத்தை நடத்த வேண்டும் என்பது இயல்பாக நாம் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். இது இயற்கையும் சொல்லுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இயற்கையும் என்ன சொல்லுகிறது? இயற்கை அந்த குழந்தை எப்பொழுது மேஜர் ஆகுதோ, மேஜர் ஆயிடுச்சுன்னா அங்க 1 வருஷம் 2 வருஷத்துல திருமணம் செய், அதுதான் இயல்பு என்று அதுவும் சொல்லுகிறது சொல்லுகிறது. அப்ப இது இயல்பாக நடக்க வேண்டியது. ஆனால் அந்த நடக்கவில்லை. இப்ப 30 வயசு ஆகுது, திருமணம் நடக்கவில்லை. 35 வயசு ஆகுது, நடக்கவில்லை. உடனே என்ன பண்றான்? கோயில் கோயிலா போறான், பரிகாரமா செய்யறான், வேண்டுதலா வைக்கிறான். ஏன்? இப்போ அது நடக்க இயல்பாக நடக்கிறது, நடக்கலைங்கிற போது இறை அருளை தேடுகிறான். நீயாவது நடத்திவை இறைவா என்று. சரி, இப்போ அந்த இயற்கையாகிய இறைநிலை அது இயல்பாகவே அதை நடத்தித்தானே கொடுக்கும். ஏன் நடக்கவில்லை? இப்போ இந்த இடத்தில் இறை அருளை நாடுகிறான். ஏன் அது நடக்கவில்லை என்று ஆய்வு செய்கிறானா என்றால் இல்லை. அப்ப இந்த இடத்துல இயல்பாக நடக்க வேண்டியது நடக்காமல் இருக்கும்போது இறை அருளை நாடுகிறான். அதற்கு காரணம் நான் ஏன் நடக்கவில்லை என்று சொன்னால், இயல்பாக நீ செய்ய வேண்டியதை செய்யவில்லை. அதனால்தான் இயல்பாக நடக்க வேண்டியது நடக்கவில்லை. இதாங்க ஆன்சர். அப்ப இயல்பாக நாம் செய்ய வேண்டியதை செய்யவில்லை, அதனாலதான் அது நடக்கல. இப்ப இத
இந்த ஜோதிடத்துல இதை நான் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது நன்றாக அது விளங்கியது. திருமணம் என்பது 7ஆம் பாவம். அந்த 7ஆம் பாவம் திருமணத்தை நடத்தி கொடுக்க வேண்டும். நடக்கல. நடக்கல. ஏன் 7ஆம் பாவத்தில் திருமணம் நடக்கவில்லை? அந்த அந்த நடக்காத அந்த ஜாதகத்தை நான் ஆய்வு செய்யும்போது என்ன இருக்கும் என்று பார்த்தால், அந்த 7ஆம் பாவம் கெட்டிருக்கும். இந்த 7ஆம் பாவம் கெட்டு இருக்கும் பொழுது இவருக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குது. லேட் ஆகுது. 30 வயசு ஆகுது. இன்னும் நடக்கல. ஏன்? அந்த 7ஆம் பாவத்தினுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் 4, 6, 12, 8 இப்படியான ஒரு தொடர்புகளை வைத்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்க நடக்கல. அப்ப இது ஏன் இந்த 4, 6, 8, 12 இதெல்லாம் வந்தது வந்தது என்று கேட்டால், இப்போ அவர்களோ அவர்களது முன்னோர்களோ எந்த நிலையில் வாழ்ந்திருக்கிறார்கள்? அந்த 4, 6ங்கிற அந்த தன்மையிலேயே அவர்கள் வாழ்ந்திருந்தால், அந்த இயற்கை அதனுடைய அடுத்த பாவமாகிய 5, 7 என்ற பாவங்களை கெடுத்து விடுகிறது. இது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு உண்மை. அதாவது 7ஆம் பாவம் திருமணம் என்று சொன்னால், அது நடக்க வேண்டும் என்று சொன்னால், அதை கெடுக்கக்கூடியது எது என்று சொன்னால், அந்த 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமாகிய 6ஆம் பாவம். எந்த ஒரு பாவத்தையும் அதனுடைய 12ஆம் பாவம் முழுமையாக கெடுத்து விடும். அப்ப ஒரு மனிதன் அந்த 6ஆம் பாவமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அவருடைய சந்ததியில் அந்த 7ஆம் பாவம் என்பது தடையாகி நிற்கிறது. இப்போ இப்ப நான் சொன்னது ஆன்சர் வந்துருச்சா? நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கும் பொழுது அங்க என்ன பண்ற? 6ஆம் பாவம் என்பது 4ஆம் பாவம் 6ஆம் பாவம் என்பதெல்லாம் பொருள்களை தேக்குவது. 4ஆம் பாவம் கொஞ்சமா தேக்கிறது, 6ஆம் பாவம் அதீதமாக தேக்குவது. அப்ப அங்க தேக்க தேக்க தேக்குகிறோம் என்று சொன்னால் அங்கு என்ன செய்யவில்லை? சமுதாய உணர்வு இல்லை, சமுதாயத்துக்கு கொடுக்கவில்லை. அப்ப தன்னலமாக தேக்குகிறான், தேக்கி வைக்கிறான். இவ்வளவு தேக்கி வைத்து விட்டால் திருமணம் நடந்துவிடும் என்று எண்ணுகிறான். அப்ப என்ன ஆகுதாங்க? இவன் பணத்தை சேர்த்து 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 எந்த ஈகை தர்மம் தொண்டு எதுவுமே செய்யாமல் 200 பவுன் 300 பவுன் வச்சிருக்கிறேன் அப்படி தேக்கி வைத்து விட்டால் அது நடந்து விடும் என்று நடக்க மாட்டேங்குது. அப்படி நடக்கும் என்று சொன்னாலும் அந்த 7ஆம் பாவம் 4, 6, 10, 12 என்று இருந்தால் அந்த வரக்கூடிய மாப்பிள்ளை அந்த சொத்துக்களை வாங்கி அதை அளிப்பதற்காக அந்த திருமணத்தை செய்கிறான். அப்படி மாப்பிள்ளை தான் அமையும். ஒண்ணு கல்யாணம் ஆகாம இருக்கும். அப்படி ஆனால் இது எல்லாத்தையும் இந்த பணத்துக்காக அவன் வந்து இந்த பணத்தை எல்லாம் அளிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய மாப்பிள்ளை வருகிறான். இப்ப இதுல அந்த கல்யாணம் நடக்காம இருக்கிறது ஒரு விதத்தில் பார்த்தால் நல்லது என்று ஆகிவிடும். எப்படி? இப்படி ஒரு மாப்பிள்ளை வந்து இப்படி அழிக்கும் போது இன்னும் வேதனை ஜாஸ்தி ஆயிரும். அதுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறது பரவாயில்ல. இறைவன் அந்த இடத்துல ஓரளவுக்கு ஏதோ அருளை செய்கிறான் என்றுதான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்ப நாம் செய்ய வேண்டியதை செய்யவில்லை என்று சொன்னால் இயல்பாக நடக்க வேண்டியது நடக்காது. நடக்க வேண்டியது நடக்காத நிலையில் இறை அருளை தேடுகிறான் மனிதன். சரி, ஒரு உதாரணம் போதும். அதே போல நடக்கக்கூடாதது நடந்து விட்டால் இறை அருளை தேடுகிறான். ஒரு உதாரணம் பார்ப்போம். இப்போ உடம்புல ஒரு உறுப்பு கெட்டு விட்டது, நோயாகிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது நடக்கக்கூடியதா நடக்கக்கூடாததா? உடம்புல ஒரு உறுப்பு டேமேஜ் ஆகி அது நோயாக மாறி இது நடக்கக்கூடாதது. இது நடக்கக்கூடாதது நடந்து விட்டது. நோயில படுத்திருக்கான், ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிறான்,
ரொம்ப கிரானிக்கான பிரச்சனைன்னு சொல்றாங்க, டாக்டர் எல்லாம் பயமுறுத்துறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம்னு சொல்றாங்க. உடனே இவன் என்ன செய்கிறான்? இறை அருளை நாடுகிறான். நீங்க நல்லா பாருங்க, இந்த 2 இடத்துலயும் இறைவனை நாடுவாங்க. கோயில் கோயிலா போவாங்க, வேண்டுதல் வைப்பாங்க. அந்த இறையாற்றல் கூட நினைக்கும், இப்பதான் நான் இருக்கிறது கண்ணுக்கு தெரியுதாப்பான்னு கேட்கக்கூடிய நிலையில் இருக்கும். அப்ப அங்க அந்த இடத்துல இறை அருளை நாடுகிறான். சரி, இது நடக்கக்கூடாதது ஏன் நடந்தது? ஏன் நடந்தது என்று சொன்னால், அங்கு நடக்க வேண்டியது நடக்காத காரணம், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தது. இங்க நடக்கக்கூடாதது நடந்ததுக்கு காரணம், செய்யக்கூடாததை செய்தது. 2ம் அப்படியே ரிலேட் பண்ணி பாருங்க. செய்யக்கூடாததை நீ செய்ததனால், நடக்கக்கூடாதது நடந்து விட்டது. செய்ய வேண்டியது நீ செய்யவில்லை என்று சொன்னால், நடக்க வேண்டியது நடக்காமல் இருக்கிறது. இன்னைக்கு தலைப்பை கொண்டு இப்படி சிந்திக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. இந்த 2 தத்துவங்கள் போதும். இப்போ இத நீங்க நடக்கக்கூடாதது நடந்ததாக நிறைய எத்தனையோ உதாரணங்களை நீங்கள் போட்டு பாருங்கள். ஒரு வண்டியில போறோம், ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாது தானே? நடந்துருச்சு. ஏன் நடந்துருச்சு? அப்ப நீ செய்யக்கூடாது ஏதோ ஒன்னை செய்திருக்கிறாய். அது நடக்கக்கூடாது நடந்திருக்கிறது. இது நீங்க வாழ்க்கையில எத வேணாலும் போட்டு பாருங்க. இயல்பாக நடக்க வேண்டியது நடக்கவில்லை என்று வருத்தப்படுபவர்கள் எல்லாம், நாம் ஏதோ செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்திருக்கிறோம். என்னங்க என் பையன் படிச்சுட்டு இவ்வளவு நாளா வேலைக்கே கிடைக்காம இருக்கு. அந்த பையன்லாம் படிச்சு முடிச்சு அடுத்த நாளே வேலைக்கு போயிட்டான். என்னங்க காரணம்? அவர்களுடைய மூதாதையர் வாழ்க்கையில் நடந்த அந்த நிகழ்வுகள் தான் காரணம். செய்ய வேண்டியதை செய்யாமல் தேக்கி இருக்கிறார்கள். அங்கு நடக்காது, நடக்காது. இந்த ஒரு 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 கோணத்தில் இதை சிந்தனை செய்து பாருங்கள். இறை அருளை இந்த இடத்தில் தான் மனிதன் நாடுகிறான். அப்ப இறை அருள் நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? மனிதன் இயல்பாக செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாததை செய்யக்கூடாது. இதைத்தான் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிறத மகரிஷி கடைசியில எப்படி கொடுத்திருப்பாரு? டோன்ட்ஸ் அண்ட் டூஸ் அப்படின்னு கொடுத்திருப்பார். எப்படி? நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன். டோன்ட்ஸ். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன். டூஸ் என்று கொடுத்திருப்பார். அப்ப இந்த 2யும் அப்படியே இரண்டொழுக்க பண்பாடோட இணைத்து பாருங்கள். இன்றைய தலைப்பு, அதற்குரிய சிந்தனை, அதற்குரிய நமக்கு பதில் நம்முள்ளாகவே விளங்கும். அந்த அடிப்படையிலே இந்த தலைப்பின் கீழ் சிந்தித்த அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய புத்தக கலந்தாய்விலே சிறப்பாக தன்னுடைய விளக்கங்களை அளித்த சாந்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அதற்கான தெளிவான விளக்கங்களை அளித்த இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். நமக்கு மொத்தத்திலே ஒரு மந்திர வார்த்தையாக இரண்டொழுக்க பண்பாட்டை கொடுத்துள்ளார் நம்மளுடைய ஆசான் வேதாத்ரி மகரிஷி என்பதில் நமக்கு எடுத்துரைத்த ஐயா அவர்களும், இதனை அறிந்துள்ள நம்முடைய மெய் அன்பர்களும் அனைவரும் வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, சிறப்பு. வாழ்க வளமுடன். ஐயா, கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்குங்களா? ஐயா டைம், அம்மா டைம் ஆச்சுங்கம்மா, போதுங்கம்மா. வாழ்க வளமுடன்.